கண்ணன் வந்து குட்டி கண்ணன் தன்னோட இடது கை சுண்டு விரலால கோவர்தனகிரியை தூக்குறான்னு சொல்லி. ஸோ கோவர்தனகிரியை தூக்குறா எத்தனை நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாக கண்டினியூஸாக 7 days தூக்குறாளாம் பகவான். ஏன்னா அவர் பகவான் ஆனதுனால அவரால் தூக்க முடியறது. அந்த கோவர்தனகிரியை தன்னோட தலை மேலே கொடை மாதிரி வச்சுன்னு பாக்கி எல்லா கோபர்களும் கோபஸ்திரீகளும் அம்மா அப்பா பசுக்கள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் அதனோட கீழே வந்து அந்த சர்ஃபேஸே ரொம்ப நல்லா இருக்குமா. கோவர்தனகிரியை தூக்கின சர்ஃபேஸ் வந்து காலுக்கு வந்து சுகத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி இடம், அந்த பள்ளமோ குண்டோ குழி ஒன்றும் இல்லாதக்கு ஈவனாக இருக்குது அந்த சர்ஃபேஸ். அதில் வந்து அவள் எல்லாரும் 7 நாளைக்கு கண்ணன் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறா. கண்ணன் 7 நாளைக்கும் அந்த மலையை தூக்கிண்டு அசங்காதைக்கு ஒரே இடத்துல நிற்கிறானா. ஒரு இடம் அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கர்ல கீழே கை வலி சொல்லி வலையை வைக்கிறது இல்லை. அது மாதிரி பிடிச்சிட்டு எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிட்டு பசு கண்ணுக்குட்டியெல்லாம் தடவி கொடுத்துட்டு இவாளெல்லாம் ஜோக் அடித்து அவளை சிரிப்பிச்சுண்டு இந்த மாதிரி 7 நாளும் கண்டினியூஸாக அந்த மலையை விடாதைக்கு பிடிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்திரன் பார்க்குறான். அதனால் இவன் கீழே வெப்பனோ பார்க்குறான். வைக்காததுனால 7 நாள் மழை வந்து அப்படி வர்ஷிக்கிறதாம். மழை 7 நாளைக்கு நல்ல ஜோர் மழை. அப்போ தான் இந்திரனுக்கு தெரிஞ்சு விடுறது இது சாதாப்பட்ட ஆள் கிடையாது, இது சாட்சாத் பகவானாக்கும், நம்ம பகவான்கிட்ட ரிவேஞ்ச் எடுக்க முடியாது சொல்லி அவன் மாப்பு கேட்டு பகவானுக்கு வந்து தன்னோட ஐராவதம் ஆணையில் கங்கையை கொண்டு வந்து அபிஷேகம் அதுதான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம கோவிந்தா அபிஷேகம் அடுத்த சாப்டரில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறான். அப்போ கோவர்தன மலைக்கு என்ன அர்த்தம், பகவானோட தலை மேலே ஆனதுனால அது அகங்காரம் இல்லை, தலைக்கு மேலே நம்மளுக்கு ஹெட் வெயிட் சொல்கிறோம் அகங்காரம். ஸோ கோவர்தன மலைக்கு ரொம்ப அது வந்து கஷ்டமாயிடுறது மனசுக்கு. நம்மளை எப்போவுமே பகவான் பாதம் தான் என் மேலே படணுமே தவிர நான் பகவானோட தலை மேலே நான் நிற்கக்கூடாது, அது ரொம்ப அபச்சாரம் இல்லையா. அதனால் பகவான்கிட்ட வேண்டிக்கிறதா, நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிவிட்டேன் கிருஷ்ணா, என்னை வந்து நீ உன்னோட தலைக்கு மேலே வச்சுன்னுட்டாய், உன் பாதம் தான் என் மேலே படணுமே தவிர நான் உன் தலைக்கு மேலே நிற்கக்கூடாது, என் பாவத்தை நீ மன்னிச்சு விடு சொல்லி கேட்டுக்கிறதா. அதனால் பகவான் சொல்கிறா, நீ எல்லாம் பாவம் ஒன்றும் பண்ணிட்டுலன்னா ஜனங்களே சகாயிச்சிருக்காய், நீ உன்னை பூஜை பண்ணினோம், நீதான் அவளுக்கெல்லாம் கொடுக்குற மழையை கொடுக்கறது நீதான் சொல்லி அதை அவளுக்கு புரிய வச்சிருக்கேன். அதனால உன்னை நான் மேலே தூக்கியிருக்கேன், நீ அதனால் கவலைப்படாதே. நான் அடுத்ததில் நான் பாலாஜியாக வந்து வெங்கடேஸ்வரனா வந்து நான் உன் மேலே 7 மலை வாசனா நான் உன் மேலே நிற்கிறேன்னு சொல்லி. ஸோ அடுத்ததில் அவர் பாலாஜி அவதாரம் எடுக்கிறா, சுவாமி வெங்கடேஸ்வரன் அவதாரம் எடுத்து 7 மலை வாசனா இந்த கோவர்தனகிரி மேலே தான் அவர் நிற்கிறா. ஸோ இந்த மலை என்ன ஆகுது, 7 மலை ஆயிடுறது. 7 மலைக்கு மேலே தான் பகவான் நிற்கிறா, நின்று எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுக்குறா. அப்போ என்னாச்சு, இது நினச்சா மாதிரி அவரோட பாதஸ்பர்ஷம் இந்த மலை மேலே படுறது. ஸோ அந்த இது பண்ணின பாவங்கள்லாம் அதுக்கு தீந்து விடுறது. அந்த மாதிரி கோவர்தனகிரி மேலே பகவான் நிற்கிறா, அதுதான் திருப்பதி வாசன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் இது இந்த கோக்களையெல்லாம் ரட்சித்ததுனால இவருக்கு கோவிந்தானும் பேர் வருது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த 4 நீங்கள் கேட்டிருப்பேன் சார்தாம் சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு சார்தாம் வந்து உத்தரகாண்டிலே 4 இருக்குது, கங்கோத்ரி யமுனோத்ரி பத்ரிநாத் கேதார்நாத், இது ஒரு சார்தாம். கிருஷ்ணனோட வேற ஒரு சார்தாம் 4 இருக்குது. அது எப்படின்னா நம்ம 4 திசை இருக்கு இல்லையா, 4 டைரெக்ஷன்ஸு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு. அந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டில் பகவானோட 4 கோவில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற கோவில். அந்த 4 கோவிலே வந்து சில விசேஷங்கள் உண்டு. என்ன விசேஷம்னா, இப்போ நார்த்து சைடு எடுத்துனீங்கன்னா பத்ரி, நார்த்தில் பத்ரிகாசிரமம் நார்த்தில் இருக்குது. சவுத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் திருப்புல்லானி கேட்டிருப்பேன், திருப்புல்லானி ஒரு கோவில். ஈஸ்டில் வந்து ஜெகநாத் புரி புவனேஸ்வரில் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட்டில் வந்து குஜராத்தில் துவாரகாதீஷனா பகவான் இருக்கா. ஸோ பத்ரிநாத், ஜெகநாத் புரி, ராமேஸ்வரத்தில் திருப்புல்லானி, அதுக்கப்புறம் குஜராத்தில் துவாரகாதீஷனா பகவான் இருக்கா. என்ன விசேஷம் இங்கே கேட்டால், இது 4 திக்கையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ பகவான் இப்போ நம்ம எப்படி கார்த்தால தூங்கி ஏந்திருக்கிறோம், நம்ம ஃப்ரெஷ்ஷனப் ஆகிறோம், சாப்பிட்றோம் இல்லையா, அப்புறம் தியானம் பண்ணுறோம், தூங்குறோம், குளிக்கிறோம், அலங்காரம் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு டே டு டேயில் நம்மளுக்கு இருக்கே, அதே மாதிரி அவருக்கும் அந்த டே டு டேயில் ஒரு டியூட்டி இருக்குது பகவானுக்கு. ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்த்தால ஏந்திருந்து குளிக்கிறோம். ஸோ குளித்து தியானம் பண்ணுற இடம் தான் பத்ரிநாத். பத்ரியில் வந்து நரநாராயணனா பகவான் யோகத்தில் இருக்கா. எப்போவுமே அங்கே யோகம் என்னத்தினால்னா, அங்கே என்னத்தினால அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னா, நீங்கள் 16th சாப்டர் நாராயணில் பார்த்துருப்பேன், நரநாராயணனோட அவதாரம். அதில் அங்கே சஹஸ்ராக்ஷன் சொல்லப்பட்ட ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்கு வேண்டி சஹஸ்ர கவச்சன் அவன் பேர். சஹஸ்ர கவச்சம்னா 1000 ஷீல்டு போட்டுருக்கான் அவன். அந்த 1000 ஷீல்டை இல்லாதக்கு ஆக்கினா தான் அவனை வதம் பண்ண முடியும். ஸோ அந்த 1000 ஷீல்டை எடுக்கணும்னா 1000 வருஷம் தபஸ் பண்ணணும்.
ஸோ நீங்கள் தபஸ் பண்ணிகிட்டே அவங்க கூட யுத்தம் பண்ணணும். ஸோ அது ரெண்டுமே நடக்காது இல்லையா, 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு எப்படி யுத்தம் பண்ணுவேன். அதனால் பகவான் நரனும் நாராயணனுமா ஒரு ட்வின் ரூபமாக அவதாரம் எடுக்கிறா. ஸோ ஒரு நரன் 500 வருஷம் தபஸ் பண்ணுறத நாராயணன் அந்த சஹஸ்ர கவச்சம் கூட யுத்தம் பண்ணுவான். நாராயணன் 500 வருஷம் தபஸ் பண்ணுறத நரன் 500 வருஷம் யுத்தம் பண்ணுவான். இப்படி யுத்தமும் இந்த தபஸும் சைமல்டேனியஸாக ஆகி அந்த அசுரனை வதம் பண்ணுறான், சஹஸ்ர கவச்சன்னு சொல்லப்பட்ட அசுரன். ஸோ அதனால் அங்கே வந்து மெடிடேஷன், யோகா, அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த இடம். பத்ரி நாராயணன், பத்ரி காஷ்ரமம், பத்ரி விஷாலன்னு சொல்லுவோம் அந்த பகவானுக்கு. இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. அங்கே வந்து பத்ரி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ள இடம் எங்கே, ஈஸ்டில் பூரி ஜெகநாத். பூரி ஜெகநாத் வந்து ஜெகநாத சுவாமியா பகவான் ஜெகநாதர், அப்புறம் பலபத்ரன்னா பலராமன், அப்புறம் வந்து சுபத்ரா. இவன் 3 டேட்டி அங்கே. அது வந்து அங்கேத்த டேட்டி எப்படின்னா மரத்தால் உண்டாக்கி இருக்கிறது. அது 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த மரத்தை சேஞ்ச் பண்ணுவான். இது என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிசயம். அந்த கோவிலில் நிறைய அதிசயம் இருக்குது. அங்கே ஃப்ளாக் வந்து ஆப்போசிட் சைடில் தான் வீசும் காற்றுக்கு. அதே மாதிரி அந்த ஒரு பேர்ட்ஸும் அந்த ஏரியாவில் பறக்காதுங்க. அதே மாதிரி டெய்லி சாயங்காலம் அங்கே வந்து ஃப்ளாக் அந்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பா. எவ்ரி ஈவினிங் அங்கே ஆரத்தி பண்ணி மேலே பகவானோட அந்த ஃப்ளாகை மாற்றுவா. அதே மாதிரி அங்கே வந்து சாப்பாடு பகவானுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ள இடம். அங்கே பிரசாதம் அங்கே எப்படி பண்ணுவான்னா 7 பானை, மண் பானை இருக்கு இல்லையா, 7 பானை அடுப்பில் தான், கேஸ் எல்லாம் கிடையாது, வரகு மூட்டின அடுப்பு அங்கெல்லாம். அந்த அடுப்பை ஏற்றி ஒன்றுக்கு மேலே 7 பானையை வைப்பா. எல்லாத்துலேயும் ஈக்குவலாக அந்த அரிசி பருப்பு என்ன கிச்சடி பண்ணுறாளோ அதை எல்லா இது வெஜிடபிள்ஸ் என்ன ஆனாலும் ஈக்குவலாக எல்லாத்துலேயும் போட்டு ஒன்றுக்கு மேலே அடுக்கி வைப்பா. அடுப்பை மூட்டினா ஃபஸ்ட்டு கீழே தானே எரியும் அடுப்பு இல்லையா, கீழே தான் சூடாகி ஃபஸ்ட்டு வேகணும். ஆனால் அங்கே மேலேருந்து அது வெந்துட்டு வருமா, எல்லாம் ஈக்குவலாக வேகுமா. அதே மாதிரி நம்ம பிரசாதம் எல்லாம் ஆற்றுல சமைக்கிறது எப்படி, ஒரு பெரிய இதில் சமைச்சதுன்னா நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் கொண்டு நைவேத்தியம் பண்ணுவோம். அங்கே அப்படி இல்லை, பண்ணின பிரசாதம் மொத்தமும் அங்கே கொண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவான். அங்கே இன்னொரு அதிசயம் என்னென்னா, அங்கே இப்போது ஒரு 10,000 ஆள் வந்தால் அந்த கரெக்டாக இருக்கும் பிரசாதம். அதே 20,000 வந்தாலும் அந்த பிரசாதம் கரெக்டாக வரும். அங்கே எப்போதுமே கம்மியாக வராது. எத்தனை கோடிக்கணக்கு ஆள் வந்து பிரசாதம் சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் வயிறு நிறையற மாதிரி அங்கே பிரசாதம் அவள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி அங்கே பகவான் சாப்பிட்றதுக்கு வர்ற இடம்தான் ஈஸ்டில் உள்ள ஜெகநாத் புரி, புவனேஸ்வரில். அதுக்கப்புறம் அவருக்கு தூங்கிறதுக்கு எங்கே போவா, தூங்கிறதுக்கு ராமேஸ்வரம், திருப்புல்லானி. அங்கே தர்பசேனனா பகவான் ராமனா போய் அங்கே தான் படுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுத்திருக்கா ராவணனோட யுத்தம் சமயத்துலலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற திருப்புல்லானி, சவுத்தில், தமிழ்நாடில். அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெஸ் பண்ணுற இடம் தான் இங்கே குஜராத்தில் இருக்கிற துவாரகாதீஷன். நீங்கள் நார்த் இந்தியன் கிருஷ்ண கோவில்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம சவுத்தில் இப்போ கேரளாலெல்லாம் எப்படின்னா நிர்மால்யம் அப்படி அந்த மாதிரி தரிசனம் இல்லையா, இங்கே அப்படி இல்லை. அவள் வந்து ஸ்ருங்கார் சொல்லி அப்பப்போ கதவு மூடிகிட்டே இருப்பாள். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு அவருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிகிட்டே இருப்பாள். அதுவும் நல்லா பியூட்டிஃபுல்லான பிரைட் கலர்ஸ் போடுவாள் பகவானுக்கு. நல்லா பார்க்கவே அப்படி கண்ணை இதாகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம் அலங்காரம். அதனால் அலங்கார பிரியன் கண்ணன். துவாரகாதீஷனா அங்கே அலங்காரத்துக்கு வேண்டி போவாள். ஸோ அங்கே 8 நேரம் அவளுக்கு என்னது ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி, கிரீடத்தை மாற்றி, போட்டுக்கிற ஆபரணங்கள் எல்லாம் மாற்றி அழகு பார்ப்பாள். ஸோ இந்த மாதிரி 4 இடம். இதுக்கும் படா சார்தாம்னு சொல்லுவாள். லைஃப்பில் எல்லோரும் இந்த இடமெல்லாம் விசிட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இந்த ஏஜ் ஆகிடுத்து வச்சுங்க, சில கோவிலுக்கெல்லாம் போகவே முடியாது. எஸ்பெஷலி இப்போ பத்ரிநாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து வண்டி மேலே வர போயிடும் உங்களுக்கு. ஆனால் எப்போ பாரு லேண்ட்ஸ்லைடும் அதுவும் இதுவும் வெதர் அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே நாளில் 2, 3, 4 வெதராக இருக்கும். சிலப்போ மழை வரும், சிலப்போ வெயிலாக இருக்கும், சிலப்போ தணுப்பு காற்று இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் சின்ன ஏஜ் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக போகலாம். வயசாச்சுன்னா நம்மளுக்கு போகிறது மனசுக்கு தைரியம் இருக்காது. அதனால் எல்லோரும் இப்போ இன்றைக்கி கேட்டிருக்கேல, நீ அடுத்த ட்ரிப்பு நீங்கள் அந்த இடம் வச்சுங்கோ ஃபஸ்ட்டு. பாக்கியெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு கஷ்டம் இல்லை. பத்ரி கேதார்நாத்தில் தான் ரொம்ப டஃபஸ்ட்டு இது போகிறதுக்குள்ள இடம். ஏன்னா கேதார்நாத்தில் இன்னைக்கு கொஞ்சம் வருஷமாச்சுன்னா அழிஞ்சே போயிடுங்கிறான். நான் அந்த மாதிரி நிறைய வந்து அநியாயம் நடக்கிற அந்த கோவில் சைடெல்லாம் யாரும் அந்த என்ன சொல்ல பக்தியோடு போகிறதில்லை. எங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு போகிறா. அதெல்லாம் தேவபூமின்னே சொல்கிறாங்கலாம். இன்றைக்கும் ரிஷிகள் எல்லாம் அங்கே இருக்காளாம். ஏன்னா உத்தவரெல்லாம் இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருக்கா. பகவான் தன்னோட இது
முடிஞ்சுட்டு மகாபாரதம் எல்லாம் முடிச்சு இந்த கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு அவர் இந்த உலகத்தை ஜீவனை விடுறா இல்லையா, அந்த ஜீவன் விட்டது இன்னைக்கு அந்த ஹார்ட்டு ஜெகநாத் புரியில் பகவானுக்கு வந்து ஹார்ட் பீட் இப்பவும் இருக்கான். அதனால் அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க எவ்ரி 12 இயர்ஸ். அந்த ஜெகநாத் புரியோட பகவானே அந்த மரத்தோடு இதுதான் நாங்கள் டேட்டிஸ் தான். அதை சேஞ்ச் பண்ணுறது என்னென்னா அந்த ஃபுல்லு இதில் வந்து லைட் அணைஞ்சுவிடும், எங்கேயுமே லைட்டு போட மாட்டான். அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் அந்த இதை பிரதிஷ்டை பண்ண போகிறா இல்லையா, அவரோட கண்ணை கட்டிட்டு தான் உள்ளே கொண்டு போவாளாம். நீங்கள் அவரை வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணுறத அந்த ஹார்ட் வந்து அவரோட கையில் டச் பண்ண அந்த ஹார்ட் பீட்டு தெரியுமா, அத்தனை அதிசயம் அந்த கோவில் எல்லாம் இன்றைக்கும். அதனால என்னன்னா கிருஷ்ணன் இப்போ அவதாரம் முடிச்சுட்டு போகிறத உத்தவர்கிட்ட சொல்லிட்டு போகிறா, என்னோட வந்த காரியம் முடிஞ்சாச்சு, தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வேண்டி நான் வந்தேன், என்னோட காரியம் முடிஞ்சாச்சு, நான் இனி வைகுண்டத்துக்கு போய் ஆகணும், போனால் தான் எனக்கு அடுத்த அவதாரம் எடுக்க முடியும். அதனால என்னோட ஆப்சன்ஸில் நீ இந்த பூமியில் இருக்கணும், எத்தனை நீ இங்கே இருக்க அது வரை இந்த பூமி நன்னா இருக்கும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி உத்தவர் வந்து பத்ரிகாசிரமத்தில் யோகா யோகா மீன்ஸ் மெடிடேஷன், அவரை மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கா. அதே மாதிரி நிறைய சித்தர்கள் முனிகள் எல்லாரும் இன்றைக்கி அங்கே இருக்கா. சிலவாளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, அந்த மாதிரி உள்ள இடம் அதெல்லாம். அவெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு வேண்டி இனி இருக்கிற ஜென்ரேஷனாக நல்லா இருக்கணும்னு சொல்லி அவெல்லாம் பகவானை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகம் இப்படி நிற்கிறது சொல்கிறான். இல்லாட்டா எல்லாம் இந்த கலிகாலத்தில் எல்லாமே உல்ட்டா ஆகிடுறது பார்த்தலாம், எல்லாம் அழிஞ்சுடும். ஸோ பகவான் சொல்லியிருக்கா, அதனால் இந்த பூமி இருக்கிறவரை நீ அங்கே இருக்கணும்னு சொல்லி உத்தவர் அங்கே இருக்கா. அதனால் இந்த இடமெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும். இப்போ துவாரகாவில் நம்ம அது வரை வண்டியில் போயிடலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பத்ரிகாசிரமம் அதே மாதிரி கேதார்நாத்தெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வர்றது கஷ்டமான இடம். உங்களுக்கெல்லாம் உடம்புல சக்தி இருக்கிறத கண்டிப்பாக போயிட்டு வாங்கும். ஸோ இந்த மாதிரி இது 4 சார்தாம். அதே போல் சொன்னேனே கண்ணன் வந்து அந்த கோவர்தனகிரியை 7 நாளைக்கு தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான். 7 நாளைக்கு பகவானுக்கு அன்னைக்கு நைவேத்தியம் கிடையாது. அதனால தான் அவருக்கு 8 டைம்ஸ் சாப்பாடு. அதான் 8 7s 56. அதுக்கு தான் சப்பன் சொல்லி இந்தியில் சொல்லலாம். சப்பன் போகு சொல்லிட்டு தீபாவளி முடிஞ்சதுமே இந்த சப்பன் போகு வைக்கிறா. பகவானுக்கு 56 விதமான பலகாரங்கள் எல்லாம் பண்ணி, ஸ்வீட்டு காரம் எல்லாமே அதில் வரும், உப்பு போட்ட திங்ஸு எல்லாமே பண்ணி அவருக்கு போகு வைக்கிறா. ஸோ இப்படி பகவானுக்குன்னா அவர் 8 நேரத்துள்ள சாப்பாடு 7 நாளைக்கும் சாப்பிடாததுனால இந்த சப்பன் போகு சொல்லி ஒரு சடங்கு நார்த் சைடெல்லாம் நிறைய பண்ணுவோம். சவுத்தில் அது அத்தனை இல்லை. நார்த்தில் உங்களுக்கு டெல்லி இந்த சைடு குஜராத் இங்கெல்லாம் போச்சுன்னா, இவன் எங்களுக்கு துபாயில் இங்கே கிருஷ்ணன் கோவில் உண்டு, ஸ்ரீநாத்ஜி மந்திர். அங்கேயும் இப்படி கோவர்தனகிரி மாதிரி அந்த சாதம் எல்லாம் மேலே இப்படி கூம்பாரமாக இப்படி வச்சு சுவாமிக்கு எல்லா விதமான இதுவும் வச்சுருப்பா, பலகாரங்கள்லாம் வச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தியெல்லாம் ஆகிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். ஸோ அப்படி சப்பன் போகு சொல்லி அது ஒரு இதில் வந்திருக்கு, ஒரு வழக்கம் அது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 7 மலை வாசனாவும் பகவான் நிற்கிறா. அதே கோவர்தன மலை மேலே 7 நாளைக்கு அவர் சாப்பிடாதனால 8 டைம்ஸாக சாப்பிடுவா. அந்த 8 டைம்ஸ் சாப்பாடு சப்பன் போகு சொல்லிவிட்டு பகவானுக்கு படைக்கிறோம். ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி இதில் இருக்குது. அது நாராயணத்தில் இல்லை, ஜஸ்ட் நான் எங்கேயோ கேட்டிருந்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.